ஐயோர்படி சென்னை ஏர்போர்ட்டை அதிரவிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் பட ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்போர்ட்டில் தலைவருடைய பாருங்க நினைச்சிருக்க பாருங்க, அபுதாபி புறப்படுறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. என்ன செய்தி, என்ன விவரம் ஒன்றும் புரியல. கண்டிப்பாக இதை பற்றிய தகவல் கிடைச்சதுன்னா நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு பகிர்றேன். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல வராரு அப்படின்னாக்கா தெய்வ தரிசனம். இன்றைய தெய்வ தரிசனம் குலதெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய சொந்தங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போது வெளியே வந்தாலும் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து கையசைத்து புன்னகைத்து, அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கையும் கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டு இருப்பாரு. இங்க என்னடானா சில நடிகருடைய ரசிகர்கள், நேரடியாவே சொல்றேன்னு, விஜய் அண்ணாவுடைய ரசிகர்கள், கமலா ஆண்டியுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவர் ஈகோ, அவர் ரசிகர்களை மதிக்க மாட்டாரு. யாரா ஈகோ சொல்லுங்க. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண்மணி புலம்புறாங்க. அதாவது ஏர்போர்ட்ல விஜயை பார்த்துருக்காங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு பின்னாடியே ஓடி இருக்காங்க. மதிக்கவே இல்லை. மதிக்காத ஜென்மத்துக்கு நீங்க ரசிகரா இருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்க சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஈகோன்னு யாருக்கு சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, இன்னொரு வீடியோ பார்த்தேன். காரு விஜய் வீட்டுக்குள்ள போகுது. அங்க அண்ணா அண்ணான்னு எல்லாம் ஓடுறாங்க. ஆனா கேட்டு மூட்டிட்டு அவர் பாட்டு போறாரு. நின்று ஒரு கதவை திறந்து இல்லை ஒரு டாட்டா பாய். அது மட்டும் இல்ல, கையை கொடுத்தா உடனே டட்டால கை கழுவாராம். இப்படி ஒரு ஆளுக்கெல்லாம் நீங்க ரசிகர்னு சொல்லி அதுக்கு வேற சொம்படிக்கிறீங்க. இதுல வேற தமிழன் சொல்றீங்க. அவர் என்ன தமிழனா உங்களுக்கு தெரியுமா? ஆவுன்னா இது ஒண்ணு சொல்லுவாங்க, அவரு மராட்டி, அவரு கர்நாடகா, விஜய் தமிழ தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா சொல்றாங்க நான் ஆந்திரா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு எனக்கு தமிழே தெரியாதுன்னு. இதுல எப்படி நீங்க தமிழன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு அவங்க பையனுக்கு தமிழே தெரியல. இப்ப அவர் டைரக்ட் பண்ண போறாரு, இங்கிலீஷ்ல தான் கதை எழுதியிருக்காரு. எப்படி இங்கிலீஷ் படம் எடுக்க போறாரு? இந்த விஜய் ரசிகரும் கமலாண்டிகளும் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஈகோ, அவர் ரசிகருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அது உண்மை என்னமோ அது அவங்களுக்கு தான். கமலஹாசன் கூட ஒரு ரசிகரை அடிச்சிருப்பாரு, நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு ஷாப்பிங் மால் கிட்ட. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அந்த மாதிரி தலைவர் எதுவும் பண்ணலையே. அவருக்கு அந்த ஈகோ ஆக்ட்லாம் கிடையாது. எல்லாரையும் வாங்க அரவணைச்சு போட்டோ எடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். உடனே அதுக்கும் பாத்தீங்கன்னா கமலாண்டிகளும் விஜய் ரசிகர்களும் ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்க. இதோ உங்களுக்காக ஒரு வீடியோ கிளிப். அதுக்கப்புறம் டெட்டால்ல கை கழுவுற விஜய் ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கை கொடுக்க மாட்டாரு, அவர் ஈகோ அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, அதையும் நினைக்கிறேன். பாத்தீங்களாப்பா? அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? எங்க தலைவர் அவர் போஸும் கொடுத்து போட்டோவையும் கொடுக்குறாரு, நின்று அவங்களுக்கு கையாசித்துட்டும் போறாரு. அது இல்லாம ஸ்மைல், இதெல்லாம் தலைவருக்கான அந்த ஒரு அற்புத குணம். கையும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. இதை இன்னும் சும்மா அவரை போட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் நீங்க என்ன பேசுறீங்களோ அதெல்லாம் உங்க ரசிகருக்கு, உங்க நடிகருக்கு தான் சாரும். அவங்க தான் அப்படி இருக்காங்க. தலைவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் எப்போதும் எல்லாரையும் ஒன்றாகவே பார்க்கக்கூடியவர். நீ பணக்காரனா, நீ இந்த மதமா, நீ அந்த மதமா, அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த ஜாதியா அந்த ஜாதியா, எல்லாம் மனித ஜாதி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட யாராவது போட்டோ எடுத்திருக்கீங்களா? அப்படி எடுத்திருந்தா உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருந்து அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.